என்னடா அது, யார் வேணா என்ன வேணா பேசலாம் யூடியூப் சேனல்ல போய். இந்த சாக்கடை பத்தி நம்ம பேசணுமா அப்படின்னு நினைச்சு ஓடுற அளவுக்கு வெரைட்டி அடிக்கிறாங்க. யூடியூப திறக்க முடிய மாட்டேங்கிறது வனிதா. ஃபுல்லா உங்களோட இவ்வளவு பெரிய சாத்தாங்குளம், எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயமே ஒரு அளவுக்கு நல்லிஃபை ஆனது உங்களோட தேவையில்லாத விஷயங்கள் தான். யாரும் பேசக்கூடாதுன்னா நீங்க சைலண்டா போனா எல்லாம் அடங்கிடும். சூர்யாதேவி கொச்சையா பேசுறாங்க, இதா பேசுறாங்க, அவங்களுக்கு மேனர்ஸ் இல்ல. What are you doing, Vanitha? What are you made of? What material are you made of? ஓ, இந்த மெட்டீரியலுக்கு பேரு தான் சிங்கப்பெண்ணா? எனக்கு இங்க வரைக்கும் நிக்குதுங்க. நமக்கெல்லாம் பேச தெரியாம கிடையாது. ஐயோ 3 நாள்ல நீங்க அந்த ட்ரெண்டில் இல்லாத போது உங்களுக்கு தூக்கம் வரல. அப்ப யாரு பப்ளிசிட்டி பைத்தியம்? நீங்க கொஞ்சம் யோசிங்க. செல்ஃபீஸ் எடுத்து வீட்டுல மாட்டிக்கங்க. எதுக்கு செல்ஃபீஸ் எடுத்து நீங்க போடுறீங்க? போட்டா 4 பேர் ப்ரொவோக் ஆவாங்க. அந்த 4 பேரை நீங்க அசிங்கமா திட்டினீங்கன்னா எங்களை மாதிரி தேவையில்லாம 4 பேர் கொந்தளிப்போம். எல்லாருக்கும் வணக்கம். கோவிட் சிச்சுவேஷன், கொரோனானால ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. நம்மளை சுத்தி எல்லாம் பாசிட்டிவா இல்லை. ஆனா நான் எப்பவுமே என்னோட போஸ்ட் ஆகட்டும், என்னோட இன்ஸ்டா ஆகட்டும், இல்ல என்னோட யூடியூப் சேனல் ஆகட்டும், பாசிட்டிவ் விஷயம் மட்டுமே பேசுவேன். ஏன்னா என்னை சுத்தி எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும், எல்லாமே ஹாப்பியா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் நான். எந்த கான்ட்ரவர்சிக்குள்ளேயுமே இந்த ரித்திகாவை நீங்க பார்க்க முடியாது. அப்படியே எதை பத்தியாவது பேசுற ஒரு நிலைமை எனக்கு வந்தா நிச்சயமா நடுநிலை மட்டும்தான் எடுப்பேன். ஏன்னா யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது, யாரையுமே மாரல் பாலிசிங் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட பாலிசியா வச்சிருக்கேன். என்னை ஃபாலோ பண்ற அத்தனை பேருக்கும் இது தெரியும். என்னை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு நீங்க இப்போ ஃபாலோ பண்ணீங்கன்னா என்னை பத்தி தெரியும். ஆனா நேத்திக்கு நடந்த ஒரு விஷயம் என்னை ரொம்ப பாதிச்சுதுங்க. எப்படி ஒரு சாத்தாங்குளம் ஒரு விஷயம் என்னோட ஹார்ட்டை புழிஞ்சி எடுத்ததோ, அதே மாதிரி எப்படி ஒரு சுஷாந்தோட மேட்டர், இந்த மாதிரி ஜெயபிரதாவோட மேட்டர், இதெல்லாம் என்னை எப்படி எஃபெக்ட் பண்ணிச்சோ, அதெல்லாம் எனக்கு ஒரு ஹார்ட்ல ஒரு வலியை கொடுத்தது. ஆனா இது எனக்கு ஒரு இரிட்டேஷனை கொடுத்தது. இது எனக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கிச்சு. நான் இப்படி சொல்லும் போதே எல்லாருக்கும் நான் எதை பத்தி பேசுறேன்னு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்குங்க. உங்களை மாதிரி சாதாரண ஒரு ஆளா, சத்தியமா நான் செலிபிரிட்டின்லாம் இல்லைங்க, உங்களில் ஒருத்தங்க தான். நான் என்னோட எல்லாத்தையுமே உங்களில் ஒருத்தன் தான் இருந்திருக்கேன். உங்களோட இன்ட்ராக்ட் பண்ற விதத்துலையும் நான் எப்பவுமே அப்படித்தான் இருந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்ட உடனே எனக்கு என்னடா அது, யார் வேணா என்ன வேணா பேசலாமா யூடியூப் சேனல்ல போய்? அதுவும் சொந்த யூடியூப் வச்சுட்டாங்கன்னா என்ன வேணா பண்ணலாமா? கேட்பாரே இல்லையா? அப்படியே நம்ம ஏதாவது கேட்டோம்னா நம்மளை அசிங்கப்படுத்தி பாடி ஷேம் பண்ணி நம்மளை நம்மளோட பாஸ்ட்டை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி நம்மளை லிங்க் அப் பண்ணி யாரோடையோ இல்லை ஏதாவது ஒரு பொருளையை கலப்பி அசிங்கமாக பேசி ஐயோ இந்த சாக்கடையை பற்றி நம்ம பேசணுமா அப்படின்னு நினச்சி ஓடுற அளவுக்கு வெரைட்டி அடிக்கிறாங்க. இப்போ தெரிஞ்சிருக்குங்களா நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு? எஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் த கிரேட் செலிபிரிட்டி ஹூ இஸ் த கிரேட் ட்ரெண்ட் செட்டர் டேஷ். நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கிங்க. உலகத்துக்கே தெரியும். அண்ட் அது அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்கள உலகத்துக்கே தெரியும்னு. ஏன்னா அவங்க பேரை சொன்ன உடனே அவங்க நம்மள்கிட்ட ஐயோயோ நீங்கள் இன்னொருத்தங்க பப்ளிசிட்டிக்காக நீங்கள் என் பேரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயத்துலேயே நான் பப்ளிசிட்டி, ஆமாங்க நான் ரொம்ப பயந்துருக்கேங்க, அதனால் உங்களோட பேரை நான் பப்ளிசிட்டிக்காக யூஸ் பண்ண மாட்டேன். பட் எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் கேட்டே ஆகணுங்க. ஐ டோன்ட் ஹவ் எனிதிங் அகெயின்ஸ்ட் வனிதா விஜயகுமார். பார்த்தது கூட கிடையாது. எனக்கு இருக்கிற அவங்களோட இருக்கிற ஒரே ஒரு லிங்க், இந்த யூடியூப்ல அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோட குக்கிங்கை பார்த்த ஒரே ஒரு லிங்க் மட்டும்தான் இருக்கு. அவங்கள பத்தி பேச போறேன்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ கால்ஸ் அண்ட் இன்புட்ஸ். ஐயோ பேசிடாதீங்க, வனிதா பத்தி பேசிடாதீங்க, ஐயோ அவங்க வாயில விழுந்துடாதீங்க, ஐயோ நீங்க உங்களுக்கு என்னத்துக்கு நல்லா தானே இருந்தீங்க, உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி தோணுது? ஆனா ஆளுக்கு இந்த மாதிரி பயந்து ஓடினோம்னா அப்ப அவங்கள கேட்பாரே இல்லையா? நேத்திக்கு அவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை கூப்பிட்டுருக்காங்க ஷோக்கு. அதையே ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் பண்ணி சொன்னாங்க. உடனே உங்க இங்கிலீஷை விட ஏன் இங்கிலீஷ் பெட்டர் டாப் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் ஒன்றும் அசரலை. ஏன்னா அவங்க 2500 எபிசோட்ஸ்ல 2500 வனிதா பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னாங்க.
மா நம்ம ஃபாரா ஒருத்தர்கிட்ட பேசுவோம், ஒருத்தருக்காக பேசுவோம், அகேன்ஸ்டா ஒருத்தருக்காக பேசுவோம். இந்த ஃபாரா பேசுறவங்க நிதானமா இருப்பாங்க. இந்த அகேன்ஸ்டா பேசுறவங்கள அவங்களுக்கு இப்படிதான் அவங்க தப்பு வெளியில வரும்போது கத்துவாங்கம்மா. இது எனக்கு பழக்கம்தான் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. பிளஸ் ஷீ சீனியர் டு யூ. ஓகே, ப்ரொஃபஷனல் லைஃபை விட்டுருங்க. 36 years of marriage. I am also only 18 years of marriage. 36 years of marriage. Good family life. Okay, தனியா வளர்க்குறேன். 3 children வளர்த்துருக்காங்க. பிரில்லியண்டான children. ஓகே, லவ்லி ஹஸ்பண்ட். இப்படிதான் எனக்கு தெரியும்பா. என்னவோ நீங்க சொன்ன பாஸ்ட் என்னவோ நீங்க சொன்னீங்க பாருங்க, எல்லாரோடலையும் இப்ப எனக்கு என்ன பாஸ்ட் வரும்னு எனக்கே தெரியாது. இந்த மாதிரி பாஸ்ட் எல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ நீங்க சொல்லுவீங்க நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு சொம்பு தூக்குறேன். நோ, பட் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டாக் அபவுட் எவ்ரிபடி. குட்டி பத்மினி மேம் வந்தாங்க, வாயில வேணாம் ஓடியாச்சு. லக்ஷ்மி ராமகிருஷ்ணனும் ஓடியாச்சு. ஓகே, யாருக்கும் உங்களோட பேச வேணாம். இப்ப எனக்கு பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களை பத்தி? சத்தியமா வேணாம். பட் யூ நோ வாட் யூர் டூயிங். ரவீந்தர் வந்து என்ன பண்ணாரு, உங்களை பத்தி பேசினாரு. அதுக்கப்புறமா நீங்க போய் கோர்ட்ல வந்து அழுதிங்க தெரியுமா? அப்போ அவர் சொன்னாரு, யூ நோ வாட், ஷீஸ் கிரைங். அவங்க வந்துட்டு ஒரு ஏன்னா ஒரு பொம்பளை, நான் இப்படி கஷ்டப்படுறேன், நான் சிங்கிள் மதர் அப்படின்னு ஒரு கண்ணீர் விடுறாங்க. இனிமே அந்த கண்ணீர் விடுற லேடி கிட்ட போய் நம்ம என்னத்தை பேசுறது? சரி விடுங்க அப்படின்னு அவங்க ஜென்டில்மேன் அவர் ஒதுங்கிட்டார். சொல்லிட்டு ஒதுங்கினாரு. அதுக்கப்புறம் எந்த இதுலையுமே உங்களை பத்தி பேசல, ஒதுங்கிட்டார். அவர் பயந்துருந்தாங்கன்னா நீங்க அவரை பாடி ஷேம் பண்ணும்போதோ அவர் அசிங்கமா பேசும்போது அப்பவே அவர் பயந்து ஓடி இருக்கணும். அதுக்கெல்லாம் அவர் பயந்து ஓடல, அவர் உங்களை விட்டு கொடுத்து ஓடினாரு. அதுதான் நிஜம். அதே மாதிரி சூர்யாதேவி கொச்சையா பேசுறாங்க, இதா பேசுறாங்க, அவங்களுக்கு மேனர்ஸ் இல்ல. What are you doing, Vanitha? I'm telling you one thing. சூர்யாதேவி is like that. But you are telling உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், I'm very sophisticated, I'm educated. Then why are you talking like this? Don't you feel? சரி, சூர்யாதேவியும் நீங்க இப்படி எப்படி சொல்லி வாயை அடைச்சிட்டீங்க. பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் இல்லையா உங்க பிரைவேட் லைஃப்? நான் வந்து நாட் அட் ஆல் கோயிங் பிட் அபவுட் யோர் மேரேஜ். நான் அதுக்குள்ளேயே போல. எல்லாம் ஆயாச்சு. ரவீந்தர் ஜென்டில்மேனா ஒதுங்கிட்டாரு, சூர்யாதேவி அன்வெல்லா ஒதுங்கிட்டாங்க. எல்லாம் உங்களுக்கு வேண்டிய சாதகமா நடந்தது. நீங்க பாட்டுக்கு இன்னொரு குக்கரி ஷோ போட்டிருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் அதை பார்த்து ஏதாவது உங்ககிட்ட இருந்து சுமார் ஏதாவது சமையல் கற்று நாங்கள் வீட்டில் சமைச்சிருப்போம். ஆனா மாட்டீங்க. அப்ப யாரு பப்ளிசிட்டி பைத்தியம்? நீங்க கொஞ்சம் யோசிங்க. ஐயோ 3 நாள்ல நீங்க வந்து அந்த ட்ரெண்டில் இல்லாத போது உங்களுக்கு தூக்கம் வரல, நெக்ஸ்ட் இப்ப என்ன ஆரம்பிச்சா நம்ம ட்ரெண்ட்ல வருவோம்னு சொல்லிட்டு அடுத்தது நீங்க வந்து பீட்டர் பால் ஓட இன்டர்வியூ எடுத்தீங்க. அந்த வைஃப் சொல்றாங்க, எனக்கு வலிக்குதுங்க, நான் ரேஷன் வாங்கும்போது அவங்க கார்ல போறாங்க, எனக்கு பார்த்தா வலிக்குது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்களே. இது என்ன சாடிஸ்டிக் ப்ரெஷர் உங்களுக்கு? அது ஏங்க? have him no. அது என்னத்துக்கு? why are you when her children are not having their father? செல்ஃபீஸ் எடுத்து வீட்டில் மாட்டிக்கிங்க. எதுக்கு செல்ஃபீஸ் எடுத்து நீங்க போடுறீங்க? போட்டா 4 பேர் ப்ரொவோக் ஆவாங்க. அந்த 4 பேரை நீங்க அசிங்கமா திட்டினீங்கன்னா எங்களை மாதிரி தேவையில்லாம 4 பேர் கொந்தளிப்போம். அது நாங்களா வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களா உங்களுக்காக விதைச்சுக்கிறீங்க. I am just telling you, please stop this so that we can also do our work. யார் யூடியூபை திறக்க முடிய மாட்டேங்கிறது வனிதா, ஃபுல்லா உங்களோட. நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சாத்தாங்குளூர் எவ்வளோ பெரிய சாத்தாங்குளம், எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயமே ஒரு அளவுக்கு நல்லிஃபை ஆனது உங்களோட தேவையில்லாத விஷயங்கள் தான். அண்ட் இன்னொன்று நான் சொல்றேன், கமெண்ட்ஸ்ல இவ்வளோ உங்களுக்கு மோசமா வருது, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதா? எங்களுக்கெல்லாம் உங்களை பார்த்து பேசணும்னாலே எங்களுக்கெல்லாம் டர்ரு. ஆனா உங்களுக்கு அவ்வளோ மெசேஜஸை பார்த்து உங்களுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. வாட் ஆர் யூ மேட் ஆஃப்? வாட் மெட்டீரியல் ஆர் யூ மேட் ஆஃப்? ஓ, இந்த மெட்டீரியலுக்கு பேர் தான் சிங்கப்பெண்ணா? அப்போ எனக்கு அது வேணாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு கொஞ்சம் சூடு சொரணை எல்லாம் இருந்தால் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ எம் வெரி சாரி வனிதா. ஐ வில் நாட் சே ஐ ஹேட் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ, நான் சொல்ல மாட்டேன். பட் பேசிக் டிக்னிட்டி ஓட நடந்துப்பீங்கன்னு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. அது அப்படியே கிரம்பிள் ஆயிடுது. ஸோ இனிமே நீங்க வந்து யாரையுமே ஏன் இப்படி பேசுறீங்க, ஏன் என்னோட பர்சனல் மேட்டருக்கு வரீங்க? ஏன்னா உங்களுக்கு பர்சனல் மேட்டருக்குள்ள நாங்க வரலன்னா உங்களால தூங்க முடியல. உங்களால அந்த டிஆர்பிக்குள்ள இருக்க முடியலன்னா உங்களுக்கு தூங்க முடியல.
நீங்கள் உங்கள் சேனல்லையும் போட்டு அதே கலாட்டாலையும் போட்டு அது அப்புறமா அதுக்கு ஒரு ட்ரெய்லரும் கட் பண்ணி ஏன் பண்ணுறீங்க? ஏன்னா நாங்கள்லாம் பார்க்கணும் தானே பண்ணுறீங்க. நாங்கள் ரியாக்ட் பண்ணுறோம் தானே உங்கள் ஆசை. அப்போ உங்கள் ஆசையை தானே நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம். ஸோ யூ வில் சி மோர் ஆஃப் அஸ். நான் இன்னைக்கு போயிடலாம், என்னோட டிஸ்பிளேஷர் சொல்லிட்டு இன்னைக்கு போயிடலாம். ஆர் ஐ மைட், எனக்கு தெரியல வாட் இஸ் கோயிங் டு அன்ஃபோல்ட். எனக்கே என்ன வரப்போகுதுன்னு தெரியல. பட் நாங்கள்லாம் நிச்சயமாக எலிசபெத்தை சப்போர்ட் பண்ணுவோம், ரவீந்திர சப்போர்ட் பண்ணுவோம், லக்ஷ்மி மேமை சப்போர்ட் பண்ணுவோம், குட்டி பத்மினி மேமை சப்போர்ட் பண்ணுவோம். தோ ஷி வாஸ் நெவர் இன் இட், ஷீ இஸ் கான் லாங் டைம் பேக். ஷீ இஸ் அகெயின் 3 வயசுலேருந்து நடிக்கிறாங்க. வாட் அ லேடி. எல்லாரும் கிளம்பியாச்சு. யாரும் பேசக்கூடாதுன்னா நீங்கள் சைலண்டாக போனால் எல்லாம் அடங்கிடும். ஆனால் நீங்கள் கத்திட்டே இருந்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு வேணும்னா, உங்கள் ஆசை அதுதான்னா, நாங்கள் எல்லாம் அதை பண்ணுறோம். இதுதான் எனக்கு வனிதா விஜயகுமார் கிட்ட சொல்லணும்னு ஆசையாக இருந்தது. இதை தவிர எனக்கு வியூவர்ஸான உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம். சூர்யா தேவி கூட அந்த துபாயிலேருந்து ஒரு சார் வந்து ப்ளீஸ்மா இந்த மாதிரி பேசாதேன்னு சொன்னால் ஒரு 3-4 எபிசோடு எதுவுமே தப்பாக பேசாமல் இருந்துட்டாங்க. அவங்க கூட சொன்னால் கேட்டுருவாங்க. சரிங்களா? இவங்கள மாற்ற முடியாது. ஸோ நம்ம டிக்னிட்டியை காப்பாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற கமெண்ட்ஸை ரொம்ப கொச்சையாக எழுதி நம்மளை கீழே இறக்காமல் இருந்துண்டா. ஏன்னா குழந்தைங்க இப்போ ஆன்லைன் கிளாஸஸே ஒரு 10 வயசுலேருந்து எல்லாருக்குமே நம்ம ஃபோன்ஸில் தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்து கமெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா, நம்ம பசங்களுக்காக, நம்ம சொசைட்டிக்காக, எனக்காக கொஞ்சம் கொச்சையாகிடாதீங்க. நடக்கிறதுக்கு நீங்கள் கொந்தளிக்கிறது எனக்கு இங்கே வரைக்கும் நிற்குதுங்க. நமக்கெல்லாம் பேச தெரியாமல் கிடையாது, ஆனால் பேச முடியலை. அதே இங்கீதத்தை நான் கையை எடுத்து கேட்குறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் ஏதாவது பேசுகிறதுல ஏதோ தப்பு இருந்தால் ப்ளீஸ் சொல்லுங்கள். ஐ எம் நாட் வாண்டிங் டு ஹர்ட் எனிபடி. பட் என் ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கிறவங்கள காக்கா, அப்புறமா பாடி ஷேமிங், அதுக்கப்புறமா தேவையில்லாத நல்ல ஃபேமிலியை வந்து அசிங்கமாக பேசுறது மனசு வரலைங்க. ஐ ஹேட் டு த்ரோ திஸ் டாக்ஸின் அவுட். அதனால தான் உங்ககிட்ட இன்றைக்கி வந்தேன். ஸோ I think I will stand by Elizabeth. I want your support also. எல்லாருக்கும் நன்றி.